ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சித்து விலாக்ஸ். என்னடா எடுத்த உடனே சிவன் சிலையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சிவன் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளத்துக்கு நடுவில் இருக்குது. இந்த குளம் ரொம்பவே முக்கியமான ஒரு குளம். 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்துலேருந்து தாங்க நவபாஷான லிங்கத்தை எடுத்திருக்காங்க. நவபாஷாணத்திலான சிலைகள் உலகத்திலேயே 2 இடத்துல தாங்க இருக்குது. ஒன்று பழனிமலை முருகர் கோயிலில் நவபாஷாணத்திலான முருகர் சிலை இருக்குது. அடுத்து நவபாஷாணத்திலான சிவலிங்கம் இங்கே மட்டும்தாங்க இருக்குது. உலகத்திலே நவபாஷாணத்திலான சிவலிங்கம் இந்த கோயிலில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு ஆரணி ரூட்டில் திமுறின்ற கிராமத்தில் இருக்குது. இது தாங்க அந்த அருள்மிகு ஸ்ரீ சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் திருக்கோயில். பழனிமலை முருகர் கோயிலில் இருக்கிற பாஷாணத்திலான முருகர் சிலை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான இந்த சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த கோயிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க. இந்த பாஷாண லிங்கேஸ்வரரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் தரிசிங்க. இந்த பாஷாண லிங்கேஸ்வரருக்கு மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க அபிஷேகம் நடக்கும். நவம்பர் 15ஆம் தேதியான இன்னைக்கு பௌர்ணமி. இன்றைக்கி அண்ணா அபிஷேகமும் நடக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்தோன்னா இங்கே மிகப்பெரிய அரச மரம் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு யோகியோட சிற்பம் இருக்குது. அந்த யோகி உடலை உருக்கி தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம். அரச மரத்துக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாலமுருகரோட சன்னதி. இங்கே இருக்கிற பாலமுருகரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலை. முருகர் சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சதுரகிரியர் இருக்கார். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சப்தகன்னி தாயார்கள் இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலீஸ்வரர் இருக்கார். பாஷாண லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் தொடங்கிடுச்சு, சவுண்டு கேட்குது. வாங்க நம்ம போய் முதல்ல பாஷாண லிங்கேஸ்வரரை வெளியே எடுத்து பூஜை பண்ணுறதை பார்க்கலாம். அபிஷேகம் முடிஞ்ச பேருக்கு நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். ஆகமும் ஆகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க.
சிவாய நம ஓம் 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 நம சிவாய சிவாய நம ஓம் நம அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய
பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய சங்கரா
பாஷாணலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோயிலில் அன்னதானமும் வழங்குறாங்க. அதுக்கு தான் மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. மூலவருக்கு எதிரில் வெளியே இந்த பாஷாணலிங்கேஸ்வரரை கண்டுபிடிச்சவர். இவரோட பேர் ராதாகிருஷ்ணன். அவரோட ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதிக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு முனிவரோட சிலை இருக்குது. நம்ம சன்னதிக்குள்ளே வந்தோம்னா இங்கே பலிபீடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கொடிமரம் இருக்குது. இங்கே நடராஜரோட சன்னதி இருக்குது. நடராஜரை சுற்றி ருத்ராட்ச மாலை இருக்குது. ருத்ராட்ச கோட்டை மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி சன்னதியை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அம்மனோட சன்னதி இருக்குது. இங்கே சத்யகலா சோமநாயகி தாயாரோட சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவயானோட காட்சி அளிக்கிறாரு. முருகரும் வள்ளி தேவயானும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நால்வரோட சன்னதி. அடுத்து உற்சவரான சோமஸ்கந்தமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி. அலங்காரம் முடித்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையும் தரிசிச்சிருங்க. அளவில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தொல்லையிரும் இரவி சூடும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் எரியலிக்கும் வாதவோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா. எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தாவுணக்காடாய் இனி அள்ளேன் எனலாமே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் செப்பரே வீவமாகும் பொற்புடம் நடம் செய்கின்ற கடல்
என்ன நண்பர்களே, சோமானந்த பாசான லிங்கேஸ்வரரை தரிசிச்சிங்களா? இங்கே நடந்த அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தை தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் ஆச்சு பண்ணுங்கள், இல்லை திட்டியாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.